தமிழக திரையுலக வரலாற்றில் டாப் வில்லன்கள் வரிசையில் யாருமே அசைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருந்தவர் தான் ரகுவரன். ரகுவரன் என்று சொன்னவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது பாட்சா படத்தில் வரும் வில்லன் கேரக்டர் மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி என்று ரகுவரன் உச்சரிக்கும் பொழுதே ரசிகர்களின் இதயம் படபடக்கும், தடதடக்கும். பல கோடி ரசிகர்களின் மனதில் அவர் நீங்காத இடம் பெற்றிருந்தார். இந்த டயலாக்கின் மூலமாக மார்க் ஆண்டனி அவர் 7வது மனிதன் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். பூவெளி வாசலிலே ஒரு ஓடை நதியாகிறது, சம்சாரம் அது மின்சாரம், முதல்வன், ஊர்காவலன் போன்ற எண்ணற்ற படங்களில் அவர் நடித்தார். அவர் கடைசியாக நடித்த படம் யாரடி நீ மோகினி. அதில் தனுஷுக்கு அப்பாவாக நடித்திருப்பார். அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார். அந்த படம் பார்த்தவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ரகுவரன் அவர்களின் நினைவு நாள் இன்று. அவருடைய நடிப்பை நாம் என்றும் பாராட்டிக் கொண்டே இருப்போம் என் அன்பிற்குரிய நண்பர்களே.